பெங்களூருவில் ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தின் போது மக்கள் பலியான அதே நேரத்தில் சின்னசாமி மைதானத்தில் ஆர்சிபி அணியினர் கொண்டாட்டத்தை நிறுத்தாமல் தொடர்ந்துள்ளனர். கடைசியில் துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட பின்பே கொண்டாட்டங்கள் நிறுத்தப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 18 வருடங்கள் போராடி முதன்முறையாக கோப்பையை வென்றது. இந்த வெற்றி கொண்டாட்டத்தின் போது பெங்களூரு சின்னசாமி மைதானத்திற்கு வெளியே ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவில் உள்ள மைதானத்தில் ஆர்சிபி அணியின் வெற்றி விழா நடைபெற்ற போது மைதானத்திற்கு வெளியே என்ன நடக்கிறது என்பது குறித்து உள்ளே இருந்த அதிகாரிகளுக்கு தெரியாது என IPL தலைவர் அருண் தூமல் தெரிவித்துள்ளார். சின்னசாமி மைதானம் மற்றும் விதான சௌதா வளாகத்தில் ஏற்பட்ட கடும் கூட்ட நெரிசல்களில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து உள்ளே இருந்த ஆர்சிபி வீரர்களுக்கு தெரியாமல் போயுள்ளது. மைதானத்திற்கு வெளியே ரசிகர்கள் உயிரிழந்த சம்பவம் குறித்து உள்ளே இருந்த அதிகாரிகளுக்கு தெரியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளே உள்ள நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வதாக அவர்கள் உறுதியளித்தனர். இது மிகவும் வருத்தமான மற்றும் துயரமான சம்பவம். ஆழ்ந்த இரங்கல்கள். இந்த நிகழ்வை முறையாக திட்டமிட்டார்களா என்பது கூட எங்களுக்கு தெரியாது. இவ்வளவு பெரிய கூட்டம் மைதானத்துக்கு எப்படி வந்தது என்று அருண் துமல் கேள்வி எழுப்பியுள்ளார். பெங்களூருவில் மக்கள் பலியான அதே நேரம் உள்ளே சின்னசாமி மைதானத்தில் ஆர்சிபி அணியினர் கொண்டாட்டங்களை நிறுத்தாமல் தொடர்ந்துள்ளனர். கடைசியில் துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட பின்பே கொண்டாட்டங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. கோலி பேசிக் கொண்டிருக்கும் போதே அவர்களிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனால் கோலி பேச்சை பாதியில் நிறுத்திக் கொண்டார். அனுமதிக்கப்பட்ட டிக்கெட் மற்றும் பாஸ் வைத்திருந்தவர்களை விட அணியின் வீரர்களை காண ஏராளமான ரசிகர்கள் மைதானத்தில் குவிந்துள்ளனர். அரசாங்கத்துக்கு அளிக்கப்பட்ட முதல் கட்ட தகவலின்படி மைதான வளாகத்திற்கு அருகிலுள்ள வடிகால் மீது அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கான்கிரீட் தளம் மீது அதிகப்படியான மக்கள் நின்றதால் இடிந்து விழுந்துள்ளது. இதனால் ஏற்பட்ட பதற்றத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இத்தனை உயிர்கள் பலியாகியுள்ளன. இந்த சம்பவம் குறித்து கர்நாடக அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. அப்படி என்ன நாட்டுக்காக போராடி கோப்பையை வென்றுவிட்டார்களா ஆர்சிபி வீரர்கள் என்றும், கர்நாடக அரசும் தேவையில்லாமல் IPL போட்டியை ஏதோ ஆபரேஷன் சிந்தூருக்கு சென்று திரும்பிய ராணுவ வீரர்களை கொண்டாட வேண்டியது போல கொண்டாடியதாகவும் கடுமையாக மக்கள் விமர்சித்து வருகின்றனர்.